ஒரு காலத்துல ஜெமிமா, அவர் பேர் என்ன பேரு? ஜேம்ஸ். இல்ல ஒரு வேளை சொல்ல மாட்டாங்க, வீட்டுக்காரர் பேர் என்ன, இந்த பக்கத்துல அந்த கோயில் அது பக்கத்துல இப்படியே சொல்லுவாங்க. இன்னைக்கு தான் பாருச்சு, நல்ல வேலை குத்தாட்ட போட்டு யாரும் இல்லையே. இன்னைக்கு ஒருவேளை மாடனை சொல்கிறோம், அது இருந்தாலும் நம்முடைய உறவுகள் எல்லாம் சரியான பாதுகாக்கப்பட்ட நிகழ்வு. உங்களுடைய குடும்பம் ஆவிக்குரிய குடும்பம், கர்த்தருடைய வார்த்தையை சுமந்த குடும்பம். உங்களுடைய தகப்பனாருனாலும் மத்தலக்குண்டிலே வாழனாக பணிபுரிந்த நாட்களை நான் நினைவு கூறுகிறேன். 450 ரூபாய் சம்பளம், என்ன அதில் அந்த சத்துணோஸ்வரை சாப்பிட்டு தகவலை வாசிப்பாரு. அப்பிலிருந்து என்னுடைய உறவு இருந்தது. அதற்கு பிறகுதான் எப்படி உறவு என்று எனக்கு தெரியும், மற்றபடி அப்பெல்லாம் தெரியாது. அப்படிப்பட்ட சூழலில் ஒருத்தருடைய பெரியப்பா, 2 பெரியப்பா, ஒருத்தர் கோயம்புத்தூர்ல ஒரு ஊழியக்காரர் சபை வச்சிருக்கிறார். இவர் நம்ம செல்வி அவங்க வீட்டுக்காரு. ஒவ்வொரு வேலையும் பார்க்கின்ற பொழுது உங்களுடைய குடும்பம் ஆண்டுடைய வார்த்தை கட்டுப்பட்ட குடும்பம், ஆண்டுடைய வார்த்தையை பிரதிபலிக்கிற குடும்பம் என்பதை சொல்லி உங்களுக்கு வார்த்தை நிறைய சொல்ல வேண்டாம். சரியா? எனக்கு தெரிந்த நிகழ்வு தான். இந்த வார்த்தையை நான் எடுத்தேன். வந்து பாத்துக்க, இங்க வந்து பாத்துக்க ஒரு நிமிஷம். ஆயிட்டு போகுது பண்ணா. சரி, நான் ஆயிட்டு போகுது பண்ணா. பிள்ளைய இருக்கு, இல்லைன்னா நான் கெட்ட வார்த்தை பேசியிருப்பேன். நம்ம பிள்ளைய இருக்கு, இல்லை நம்ம பிள்ளைய இருக்கு, அதனால தான் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன். சும்மா நெல்லுக்கு ஆராய்ச்சி வாங்க மாட்டா.